ஃப்ரீ இல்லைன்னா டிஸ்கவுண்ட் இப்படி நாம் விளம்பரத்துலேயும் பார்க்குறோம், பல இடத்துலையும் கேட்குறோம். ஒருவர் எப்படி இனாமாக கொடுப்பார், ஒருவர் அந்த மதிப்பிலே எப்படி தள்ளுபடி செய்வார்? யாராவது தன் பொருளை வாரி இறைப்பார்களா? யாராவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வியாபார பொருளை விலை குறைவாக விற்று நஷ்டத்தை அனுபவிப்பார்களா? இந்த ஃப்ரீ என்ற வார்த்தையும் டிஸ்கவுண்ட் என்ற வார்த்தையும் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்படுகிறதா, இல்லது தரம் குறைவான பொருளை தள்ளுபடிகள் விற்பதா? இந்த பொருளை யார் ஒருவர் விலை குறைத்து விற்கிறேன், தள்ளுபடி செய்கிறேன், இது வாங்கினா இது இனாம் என்று சொல்லுகிறார்களோ அந்த பொருள் காலாவதியாகிவிட்டதா என்பதை பார்க்க வேண்டும். இது ஒவ்வொரு பர்ச்சேசர் மனதிலேயும் சிந்திக்க வேண்டிய ஒன்று. யார் இனாம் என்று சொல்லுகிறார்களோ அந்த கடையை புறக்கணிக்க வேண்டும். யார் தள்ளுபடியிலே நாங்கள் தருகிறோம் என்று சொல்லுகிறார்களோ அந்த கடையினுடைய வர்த்தகத்தை இழுத்து மூட வேண்டும். ஏமாற வைப்பது சரிதானா? சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.